காவிரி விவகாரம் மீண்டும் பரபரப்பா பேசப்படுது. இந்த தண்ணீர் திறப்பதற்கு கர்நாடக அரசு மறுப்பு தெரிவித்திருக்கு. அந்த ஒழுங்காட்சி குழு உத்தரவை மீறி ஒரு பக்கம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தேசிய பிரதமர் நரேந்திர மோடி இதை சரியா கையாளலன்னு சொல்லிட்டு மத்திய அரசை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த வாரத்தில் ஏன்னா செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், அண்ணாமலையினுடைய உருவ பொம்மை எரிப்பதற்கு நேரம் இருக்கு. ஒரு குழு காங்கிரஸ் குழு கர்நாடகா போய் சித்தராமையா அவர்களை சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்ற காங்கிரஸ் கட்சிக்கு நேரம் இல்லையா? இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துச்சு கர்நாடகால. அப்பொழுதும் வறட்சி இருந்துச்சு. நண்பர்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். அங்கே வறட்சி இருந்த பொழுது கூட எப்போது அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தண்ணியை திறந்து விட மாட்டோம் என்று சொன்னார்களா? காரணம் முடியாது. அதற்கு தான் 2018 இத்தனை ஆண்டு நிலுவையாக இருந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அமைச்சாங்க. எப்பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்பொழுதுதான் பிரச்சனை. அப்பொழுது மாநிலங்கள் ஒரு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆணையத்தை மதிக்கவில்லை என்றால் எப்படி இந்தியாவில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நாம் காப்பாற்ற முடியும்? ஆனால் இன்னைக்கு அண்ணாமலையினுடைய பொம்மையை நான் எரிக்கிறேன், தீ வச்சு கொளுத்துறேன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் எல்லாரும் இங்கிருந்து பெங்களூருக்கு போயிருந்தா முதல்ல நான் பாராட்டியிருப்பேன். காங்கிரஸ் தலைவர் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பெங்களூரு போய் சித்தராமையா அவர்களை நட்பின் அடிப்படையில் 2 மாநிலங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களை சந்தித்து தண்ணியை திறந்து விடுங்க. காரணம் எங்களுடைய உரிமை. கர்நாடகாவுடைய தண்ணியை கேட்கல. தமிழகத்திற்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அந்த ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச்சில் கொடுத்திருக்கக்கூடிய தண்ணியை தான் நாம கேட்கிறோம். அதே போல உங்களுக்கு தெரியும், காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமே இதுக்கு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்யூஷன் கொடுத்திருக்காங்கன்னா, வறட்சி ஆண்டில் எவ்வளவு தண்ணி கொடுக்கணும், தண்ணி அதிகமாக வரக்கூடிய ஆண்டில் எவ்வளவு கொடுக்கணும், எல்லாமே சொல்யூஷன் பேஸ்ட் அப்ரோச், ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். இதுல யாரும் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. விதண்டாவாதத்திற்காக அங்க சித்தராமையா அவங்க பேசுறாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வாய் மூடி மௌனம் சாதிப்பது என்ன? இந்தியாவில் இதற்கு முன்னாடி எங்கேயாச்சும் நடந்திருக்கான இந்த அநியாயம்? பிரதமர் ஒன்றை கொண்டு வந்த பிறகு, பிரதமருடைய உத்தரவு வந்த பிறகு, மத்திய அரசுடைய உத்தரவு வந்த பிறகு மாநில அரசு நாங்கள் அதை கண்டுக்க மாட்டோம்னு சொல்லும் பொழுது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிராக காங்கிரஸ் அவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது கர்நாடகாவில் அதை தட்டி கேட்பதற்கு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு மனம் இல்லை. இதையும் மத்திய அரசு மேல பழி போடுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கன்னா? உங்களை ஒருமையில தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைவராக இருக்கட்டும், முக்கிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க இந்த உருவமை ஒருமையில தொடர்ச்சியாக விமர்சனம் பண்றது அது எனக்கு ஒன்று புதிது கிடையாதுங்கண்ணா. இன்னைக்கு அரசியல் நாகரிகம் எல்லாம் தமிழகத்தில் எப்பொழுதே கப்பல் ஏறி பறந்து விட்டது. நாம் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க? பாரதிய ஜனதா கட்சியில் ரவுடிகள் இணைகின்றார்கள் என்று முதல்ல சொன்னாங்க. அதற்கு பதிலடியாக நான் என்ன சொன்னேன்? செல்வ பெருந்தகை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, அவர் மேல் இருக்கக்கூடிய கிரிமினல் கேசஸ் என்ன, அதை வெளியிட்ட பிறகு அவர்களுக்கு பொறுக்கவில்லை. எப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து அதே சத்தியமூர்த்தி பவன்ல எப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் உலா வந்த ஒரு சத்தியமூர்த்தி பவன்ல இன்னைக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசினால் மக்கள் மன்றத்தில் எடுபடும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்களை கொண்டு பேசுறாங்க. அதனால் நம்முடைய கட்சி நண்பர்களுக்கு எல்லோரும் நான் அறிவித்திருப்பது, யாரும் எதையும் பேசக்கூடாது. இதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். தரம் குறைந்து ஒரு விமர்சனம் வந்தாலும் கூட நீங்கள் தரம் குறைந்து பதிலடி இருக்கக்கூடாது என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம். தமிழகத்தினுடைய காங்கிரஸ் நிலைமை எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்பதை அவர்கள் ஒருமையில் பேசக்கூடிய பேச்சு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவங்க என் மேல போட்டிருக்கக்கூடிய கேஸை பத்தி பேசிட்டு நான் பதில் சொல்றேன். ஜெயலலிதா அம்மா தான் குண்டா சட்டம் போட்டாங்க, அது பொய்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்றோம். அண்ணாமலை அவர்கள் அந்த கேஸை எல்லாம் ஜோடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதற்கு பதில் சொல்றேன். ஆனா ஒருமையில தவறான விஷயங்களை பேசும்பொழுது அதற்கு நான் பதில் சொன்னால் அது தவறாக போய்விடும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒருமையில் பேசுபவர்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய மௌனம் மட்டும்தான் பதில். ஆதாரத்தின் அடிப்படையில், சயின்ஸ் அடிப்படையில் பேசக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்.